Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the MongoDB சீரீஸில் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் அரேயில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்பஸில் இருக்கோம், டெர்மினல் ஓப்பன் ஆகிருக்குது. இப்போ வந்து கோடைஓ டிபி வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நம்மகிட்ட இருக்கிற ஒரே கலெக்ஷன் வந்து db.courses.find. ஓகே, எல்லா டேட்டாவும் வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து டெமோ பண்ணி பார்த்துடலாமா? சரி, இப்போ இதே இதில் db.courses.findல ஓகே, இப்போ நான் வந்து ஒரு query எழுதுறேன். ஸோ இந்த கண்டிஷன் மீட் ஆனால் அது எல்லாத்தையும் ரெட்ரீவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இப்போ நான் வந்து வீடியோஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். வீடியோஸோட கவுண்ட் வந்து 35 அப்படிங்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா 35 வீடியோஸ் இருக்கிற கோர்ஸ் மட்டும் எனக்கு வரும். அண்ட் இது வந்து ரியாக்ட்டுங்கிற ஒரு கோர்ஸை மட்டும் ஃபெச் பண்ணியிருக்குது. ஓகே, அண்ட் ரியாக்ட்டுங்கிற கோர்ஸில் 35 வீடியோஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. சரி, ஓகே. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் ஃபெச் ஆகிருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அகெயின் இந்த கமாண்ட் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் இன்னொரு queryயை வந்து ஆட் பண்ணுறேன். சரியா, இந்த queryயில் என்ன நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நேம் வந்து ரியாக்ட்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாவதாக இது பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குது, அது இதை வந்து ப்ரொஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்குது. சரியா, ஸோ பேசிக்லி அந்த ப்ரொஜெக்ஷன்னா என்னென்னா என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் நம்மளுக்கு காட்டணும் அப்படிங்கிறத கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் ஃபைனில் ரெண்டாவது ஆட்ரிபியூட்டாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, நான் எதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஒரு சின்டாக்ஸை வந்து ஈஸியாக பில்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக, டேரெக்டாக காம்ப்ளிகேட்டடான சின்டாக்ஸ் உங்களுக்கு காட்ட வேண்டாங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 2 கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து வீடியோஸ் 45ன்னு, இன்னொன்று நேம் ரியாக்ட் அப்படின்னு 2 கண்டிஷன் எழுதியிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன், இதை ரெண்டுத்தையும் வந்து ஒரு அரேயில் என்க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு அரேயில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அங்கே மேலே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் வச்சுட்டேன், கீழே வந்து ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் வச்சுட்டேன். சரியா, இப்போ உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வேணால் நீங்கள் ரைட்டில் மூவ் பண்ணிக்குவாங்க, பட் ஐம் நாட் கோனா டூ தட். ஓகே, சரி, இது வந்து லைக் நார்மலாக இருக்கிறது தான். அண்ட் அதில் வந்து இந்த மாதிரி 2 இது வச்சுருக்கோம். அண்ட் இதுக்கு வெளியே இன்னொரு கர்லி பிரேஸ் இருந்திருக்கணும். அதை வந்து எரேஸ்ட்னா என்ன, ஸோ இதில் டேப் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? ஒர்க் ஆகுது, சந்தோஷம். சரி, ஸோ இப்போ ஐ ட்ரை டு மூவ் தீஸ் திங்ஸ் இன். ஸோ உங்களுக்கு அந்த அலைன் ஆகிறப்ப உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்டுக்காக இருக்கிற பேரந்தசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைண்டுக்குள்ளே ஆப்வியஸ்லி நம்ம கொடுக்க போகிறது ஜேசன் தான். ஸோ அதனால் கர்லி பிரேஸ் போட்டிருக்கோம். அண்ட் அதுக்குள்ளே ஐ ஹாவ் அன் அரேயில் 2 இது இருக்குது, 2 query பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து வீடியோஸ் 35, இன்னொன்று வந்து நேம் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவுட் சைட் ஆஃப் திஸ் ஐ கேன் டெல் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ வாட் ஐல் டூ இஸ் $sign போட்டுட்டு AND அப்படின்னு போடுறேன். அண்ட் ஐம் ஆல்சோ கோனா ஹாவ் அ கோலன். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்னாலே இது வந்து $sign ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்துட்டோம். ஸோ $and அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வி ஹாவ் அன் அரே. அந்த அரேக்குள்ளே என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் வேணுமோ அது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கேன். இந்த 2 கண்டிஷனையும் மீட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து என்கிட்ட ஃபெச் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை இந்த query ரன் பண்ணுறப்ப ஐ எம் கெட்டிங் திஸ் ஒன்லி 1 ரெக்கார்ட். பட் இதுக்கு இல்லைனாலுமே இது ஒரு ரெக்கார்ட் தான் வந்துச்சு. ஏன்னா இந்த வீடியோ கவுண்ட் வந்து 35 ரியாக்டில் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ ஜஸ்ட் அப்டேட். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரெக்கார்ட்ஸை நம்ம இதுக்கு மாற்றிக்கலாம், இதை அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பேசிக்லி அப்டேட் கமெண்ட் ரன் பண்ணி மோர் தென் 1 டாக்குமெண்ட்டை வந்து நம்ம 35 வீடியோஸ் இருக்கிற மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அப்டேட் 1 யூஸ் பண்ணுறேன். அப்டேட் 1 யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முதல்ல நேம் வச்சுப்போம். ஸோ நேம் வந்து DSAன்னு இருந்துச்சு அப்படின்னா I'll say இதில் வந்து செட், ஆக்சுவலி இதே ஒரு கர்லி பிரேஸில் கொடுக்கணும்,
கர்லி பிரேஸில் எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. MongoDB பொறுத்த வரைக்கும் தட் இஸ் சம்வேர் வேர் வி கேன் மேக் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ இதில் வீடியோஸில் நான் வந்து 35 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ மேட்ச் கவுண்ட் 1, மாடிஃபைட் கவுண்ட் 1, அந்த டிஎஸ்ஏங்கிறது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இப்போ வந்து நான் திரும்ப வந்து அதே query நான் திரும்ப அடிக்கிறேன். இன்னொரு தடவை அடித்தா நல்லது தான் நமக்கு. ஸோ இப்போ db.courses.findல இப்போ நார்மலாக நான் வந்து வீடியோஸ் 35 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எனக்கு இப்போ 2 ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ணுது. ஒன்று வந்து டிஎஸ்ஏ, இன்னொன்று வந்து ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெச் பண்ணுது. இப்போ எனக்கு 2 கண்டிஷன் மீட் பண்ணணும். ஒன்று வந்து வீடியோ 35 இருக்கணும், அதுக்கப்புறம் நேம் ரியாக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 கண்டிஷன் மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ரியாக்ட்டுங்கிற நேமில் 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தோணும். பட் அகெயின் ஜஸ்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சின்டெக்ஸ், அதுக்காக தான். ஸோ இப்போ db.courses.find முதல்ல இப்படி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் என்டர் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே லைனில் யூஸ்வலாக எழுதி காட்டும், பட் அதை விட இப்படி இருக்கிறப்ப பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. சரி, ஓகே, ஃபைண்ட் வந்துட்டோம். இந்த ஃபைண்டுக்குள்ளே முதல்ல ஒரு கர்லி பிரேஸ் போடுறோம். எதாக இருந்தாலும் கர்லி பிரேஸ் போட்டு தான் எழுதணும். அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து 2 கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஐ வாண்ட் and அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும். ஸோ $and அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அண்ட் கோலன் போட்டுட்டு ஒரு அரே தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா 2 கண்டிஷனை இது வந்து மர்ஜ் பண்ண போகுது இல்லையா? ஸோ ஒரு அரே கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக வந்து நேம் வச்சுக்கிறேன். நேம் இஸ் கோயிங் டு பி ரியாக்ட். ஓகே, ஸோ இந்த நேம் ரியாக்ட்டுங்கிறது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கமா போட்டுட்டு அரேயோட செகண்ட் கண்டிஷனாக ரைட் 2 லைன் விட்டுட்டேன். இதில் வந்து வீடியோஸ் அப்படின்னு போட்டுட்டு 35 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் query, இது ஒரு பர்டிகுலர் query, அண்ட் இது ரெண்டுமே வந்து இந்த ஆண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஆண்ட் ஆப்ரேட்டருக்குள்ளே ஒரு அரே போட்டு அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் இன்னொரு இதுனோ ஆட் பண்ணலாம், தட்ஸ் அப் டு யூ. அண்ட் அதுக்கப்புறம் இது எல்லாமே இன்னும் அகெயின் என்க்ளோஸ்ட் இன்சைட் அ கர்லி பிரேஸ், அண்ட் அதை வந்து நம்ம ஃபைண்டில் பாஸ் பண்ணுறோம். இப்போ பாஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் மட்டும் தான் வருது. ஆல்தோ அங்கே ரியாக்ட் டிஎஸ்ஏன்னு சொல்லிட்டு 2 ரெக்கார்ட்ஸ் 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து இதை மீட் பண்ணாலுமே நம்ம வந்து இந்த இன்னொரு ரியாக்ட்டுங்கிற கண்டிஷன் வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. சரியா? ஃபைன். இப்போ இதை வந்து and மட்டும் தான் அப்படின்னா இல்லை, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் இன்னொன்றும் இருக்குது, விச் இஸ் ஆர். ஓகே, ஸோ ஆர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அது வந்து பிக் பண்ணிடும். ஸோ சாதாரண லாஜிக்கல் ஆர் தான், நம்ம எல்லா இடத்துலையும் சாதாரண ப்ரோக்ராமிங்கில் பார்க்குற அதே லாஜிக்கல் ஆர் தான். ஸோ நேம் ரியாக்டாக இருந்தால் அல்லது வீடியோஸ் 35 2ல் ஏதாச்சும் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் கோனா பிரிங் டிஎஸ்ஏ அண்ட் ரியாக்ட் ரெண்டுமே வந்து இது பிரிங் அப் பண்ணுது. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் யூ ஆல்சோ ஹாவ் நார். ஓகே, நார் அப்படின்னா ஆரோட இதை கண்டுபிடிச்சிட்டு அதை இன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஆரோட கண்டுபிடிச்சிட்டு இன்வெர்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா ரியாக்டாக இருக்கக்கூடாது, வீடியோ கவுண்ட்டு 35 இருக்கக்கூடாது, இது இல்லாத மிச்சம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வரும். அதுதான் இங்கே ஆன்சர். ஸோ பேசிக்லி நாரை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஆர் மாதிரி வச்சு டீல் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்ன இருக்கும் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் நார் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா வருது, C++ வருது, MongoDB வருது, அண்ட் ஸ்ப்ரிங் பூட் வருது. ஓகே, பட் ரியாக்டும் வராது, வீடியோஸ் 35 இருக்கிற டிஎஸ்ஏவும் வராது. வீடியோஸ் 35ங்கிறதுலே ரியாக்ட் டிஎஸ்ஏ ரெண்டுமே வந்துடும். ரியாக்ட்டுங்கிற பேர் வச்சிருக்கிறதுனால ரியாக்டும் வராது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நார். ஓகேவா? சரி, ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அரேயில் ஆட் பண்ணுற மாதிரியான லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ db.courses.find கொடுக்குறேன். நான் இருக்கிற எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணட்டும். இதில் வந்து நம்ம அரேஸ் எதுலலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். டிஎஸ்ஏல அரே இல்லை, ஜாவால் அரே இல்லை, C++ அரே இல்லை, MongoDBயில் இல்லை, ரியாக்டில் மட்டும் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம், ஒரு அரே வச்சுருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரியாக்ட்னு எடுக்கிறதுக்கு நான் ரியாக்ட் வந்து நேமே யூஸ் பண்ணிக்கிறேன். பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் த ஐடி as well. ஸோ db டாட்டை விட்டுட்டோம் பார்த்தீங்களா, db.courses.findல நேம் வந்து ரியாக்டை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், இல்லைனா ரியாக்ட்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு எரர் வரும். சரியா? ஓகே, இப்போ ரியாக்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ரியாக்டில் வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வச்சுருக்கோம். இந்த இன்ஸ்ட்ரக்டர் அரேல
ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஓகே, நான் வந்து இங்கே வந்து அப்படியே எழுதுறேன். ஸோ இப்போ டிபி டாட் கோர்சஸ் டாட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்டேட் கமாண்ட் தான் வந்து எழுத போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக புரியணும். இது வந்து ஒரு அப்டேட் கமாண்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கிற அரேயில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்டேட் 1 எழுதியாச்சு. அண்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு query செலக்டர் எழுதணும் இல்லையா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்டேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட் வந்து செட் பண்ணியாச்சு. சாரி, செலக்டர் முதல்ல செட் பண்ணணும். அண்ட் அதுக்கு வந்து நான் நேம் வந்து ரியாக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நேம் ரியாக்ட்டுங்கிறது தான் நம்மளோட செலக்டர். ரெண்டாவதாக வந்து நம்ம அப்டேட் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் போன வீடியோவில் கேட்டுருந்தேன், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு. இதுக்கு முன்னாடி நம்ம படித்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து செட் அன்செட் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம். அப்புறம் ஐஎன்சி இன்க்ரிமெண்ட் படிச்சிருப்போம். அப்புறம் கரண்ட் டேட், இது எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் ஆல்ரெடி பார்த்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாலர் போட்டுட்டு புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த டாலர் புஷ் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த டாலர் புஷ் வந்து இதில் எழுதணும். ஐ திங்க் இல்லை, கண்டிப்பாக அதை வந்து கரியர் ஸ்கூலில் தான் போடணும். ஸோ அப்டேட்டையும் நம்ம அப்படி தானே போடுவோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ புஷ் அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒரு ஜேசன் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதில் வந்து எந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட் நேம் இருக்கிறது, அதாவது இன்ஸ்ட்ரக்டர்ஸில் நம்ம புஷ் பண்ண போகிறோம்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை தான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு கோலன், இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்து புஷ் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பியும் கோம்ஸ் அப்படின்னே கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரெடி கோம்ஸ் சிவான்னு சொல்லி 2 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. நான் இப்போ திரும்பியும் கோம்ஸ் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் ரன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச்ட் கவுண்ட் 1 மாடிஃபைட் கவுண்ட் 1 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகே, இப்போ ரியாக்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கோம்ஸ் இருக்காரு, சிவா இருக்காரு, மறுபடியும் ஒரு கோம்ஸ் இருக்காரு, 2 கோம்ஸ் இருக்காரு. 2 கோம்ஸ் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் புஷ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, புஷ்ங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அதில் எக்ஸிஸ்டாக இருந்தாலும் இது திரும்ப ஆட் பண்ணிடும். சரியா? நம்ம எக்ஸிஸ்டாக இல்லைன்னா மட்டும் ஆட் பண்ணணும், இருந்தால் ஆட் பண்ணக்கூடாது. அப்படின்னா அதுக்கு வந்து புஷ் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஆட் டு செட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து C++ படிச்சிருந்தாலும் சரி, ஜாவா படிச்சிருந்தாலும் சரி, பைத்தான் படிச்சிருந்தாலும் சரி, செட் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து யூனிக்கான இது மட்டும் தான் வரும். ஓகே, நான் யூனிக்கான விஷயங்களை வந்து ஆட் பண்ண விடாது. ஸோ அதே தான் வந்து நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். புஷ்ங்கிறதுக்கு பதிலாக ஆட் டு செட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். ஓகே, ஆட் டு செட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அதே இது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச்ட் கவுண்ட் 1 வந்துடுச்சு. ஓகே, ஸோ நேம் ரியாக்ட் அப்படிங்கிறதுல மேட்ச் ஆனது 1 வந்துடுச்சு. பட் மாடிஃபைட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எதுவுமே வந்து மாடிஃபை ஆகலை. ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் டைம் கொடுத்த மாதிரி இன்னொரு தடவை கொடுத்துருந்தா இப்போ வந்து நம்மளுக்கு 3 கோம்ஸ் வந்திருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகவே இல்லை, 2 கோம்ஸ் தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆட் டு செட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணாது, இல்லைனா மட்டும் தான் ஆட் பண்ணி. இப்போ நான் வந்து புது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல கோம்ஸுக்கு பதிலாக ஓபிஎஸ்குள்ளே போயிடுச்சு. கோம்ஸுக்கு பதிலாக வேறு ஒரு நேம் கொடுக்கலாமா? ஏதாச்சும் ஒரு வியர்டான நேம் கொடுப்போமா? கோடை ஓனே கொடுக்குறேன். இந்த மாதிரியான கிரியேட்டிவ் திங்கிங்லாம் நம்மளுக்கு வரவே வராது. ஸோ கோடை ஓன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் கவுண்ட் 1 மாடிஃபைட் கவுண்ட் 1ன்னு வந்துருச்சு. ஸோ கோடை ஓங்கிறது இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்டரில் ஆட் ஆகிருக்கணும். பார்த்தீங்களா, இன்ஸ்ட்ரக்டரில் கோடை ஓ அப்படிங்கிறது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி இல்லைன்னா ஆட் ஆகும், இருந்துச்சுன்னா ஆட் ஆகாமல் அப்படியே விட்டுரும். ஸோ அதுதான் வந்து ஆட் டு செட். இதுக்கப்புறம் எப்படி நம்ம புஷ் பண்ணோமோ அதே மாதிரியே புல்லுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த புல்ங்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல இதே ஆட் டு செட்டுக்கு பதிலாக இதை நான் வந்து புல் அப்படிங்கிற பேரில் மாற்றுறேன். ஓகே, மற்ற queryல வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல, நேம் வந்து ரியாக்ட்னு தான் இருக்குது. இந்த இடத்துல புல்லுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டரில் கோடைவோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச்ட் கவுண்ட் 1 மாடிஃபைட் கவுண்ட் 1ன்னு வந்துடுச்சு. இந்த புல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்களே கெஸ் பண்ணலாம், அதிலிருந்து அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ பேசிக்லி புல்லுன்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா எந்த வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை அது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து இது இல்லை ப்ரீவியஸ் கமெண்ட்
இந்த இடத்துல புஷ்ன்னு கொடுத்தப்ப இன்சர்ட் பண்ணுச்சு, புல்லுன்னு கொடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறப்ப எக்ஸாக்டாக என்ன கொடுத்தோமோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் புல். இது இல்லாமல் அரேஸ்லேயே இன்னும் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, விச் இஸ் பாப். எப்போ நம்ம புஷ்ன்னு சொன்னனோ அப்போவே இந்த பாப் அப்படின்னு ஒன்று இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஸ்டாக்லாம் படித்தோன்னா புஷ் பாப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பாப்புன்னு ஒன்று இருக்குது. பட் பாப்புக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வேல்யூவாக கொடுக்க வேணாம். வேல்யூவாக கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா -1 +1 அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்புட் கொடுக்கலாம். ஸோ இப்போ -1 கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரிமூவ் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துல கோம்ஸுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. அதாவது மேலேயும் கோம்ஸ் தான் இருக்குது, கீழேயும் கோம்ஸ் தான் இருக்குது. இப்போ -1 கொடுத்தோன்னா மேலே இருக்கிற கோம்ஸ் வந்து ரிமூவ் ஆகணும். ஓகே, நான் கொடுத்துறேன். மேட்ச் கவுண்ட் மாடிஃபைடில் ரெண்டுமே 1 வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவா கோம்ஸ்னு இருந்துச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து சிவா கோம்ஸ்னு இருந்தது, இப்போ சிவா கோம்ஸ்னு மாறிடுச்சு. ஸோ டாப்பில் இருந்ததை நம்ம தூக்கிட்டோம். இதே இந்த பாப் ஃபங்க்ஷன்லேயே, இந்த பாப் ஆப்ரேட்டர்லேயே -1க்கு பதிலாக +1 அப்படிங்கிற வேல்யூவோட நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுக்குறப்ப இப்போவும் மேட்ச்ட் 1 மாடிஃபைட் 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா கீழே இருந்து ரிமூவ் ஆகும். ஓகே, -1 கொடுத்தீங்கன்னா மேலேருந்து ரிமூவ் ஆகும், +1 கொடுத்தீங்கன்னா கீழே இருந்து ரிமூவ் ஆகும். ஆக மொத்தம் 2 கோம்ஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சிவா மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து திரும்ப ஆட் பண்ணுறேன் கோம்ஸை. ஆட் பண்ணுறப்ப நான் வந்து புஷ்ஷே யூஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஐ நோ தெர் இஸ் நோ கோம்ஸ் ஹியர். சரியா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து கோம்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ மேட்ச்ட் கவுண்ட் 1 மாடிஃபைட் 1 ஃபைனில் போய் பார்த்தோன்னா சிவா கோம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அரேஸில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸை வச்சு அரேஸில் இன்ஸ்ட்ரக்டர்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் வந்து டேட்டா டைப் சொல்லி கொடுக்குறப்பவே வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் அரேயில் நம்ம எப்படி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ஒருத்தர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாரு. பட் அந்த இன்ஸ்ட்ரக்டர் இதே வந்து டோட்டலாக வேற ஒரு வேல்யூவாக செட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக அதை எப்படி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்டர் இதில் ஒரு ஆட் பண்ணணும், ஒரு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதர் புஷ் யூஸ் பண்ணலாம் அல்லது ஆட் டு செட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வித் தட் ஐ திங்க் வி ஆர் கன்க்ளூடிங் வித் ஆப்ரேட்டர்ஸ் இதோட முடியுது. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், அரேல புஷ் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் நம்ம அறியாமே இதுக்கு முன்னாடி ஃபீல்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதாவது செட்டு, அன்செட்டு, இன்க்ரிமெண்ட்டு, கரண்ட் டேட்டு, இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் இதுதான் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இதோட முடியுது. அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸும் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் எபிசோடில், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லாம். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் முடியுது. இதுக்கு அப்புறம் வந்து அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன அதே இதுதான் இப்போவும் வந்து சொல்ல போகிறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருந்தால் ஆட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஆட் பண்ணுற மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் நேமில் உங்கள் நேம் ஆட் பண்ணுறதுக்கு என்ன கொரி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.